கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு வச்சு நம்ம கார முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி மாவு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 2 கிளாஸுக்கு அரை கிளாஸ் பொட்டுக்கடலை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை மாவு அரைச்சின்னு வந்தாச்சு மிக்ஸியில். இப்போ நம்ம ஜலிச்சிக்கலாம். ஜல்லலில் போட்டு ஜலிச்சு தான் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் 1-2 பொட்டுக்கடலை மையாமல் இருந்துச்சுன்னா பாருங்க குறைன்னு இருக்கு பாருங்க. அதனால ஜலிச்சு தான் போடணும். தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கையில் நல்லா கசக்கிட்டு போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓமம் பிடிக்காதுங்க, அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா ஓமத்தையும் கையால் நல்லா நிமிட்டி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எள்ளு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கருப்பு எள்ளு போடுறேன், உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவில் எல்லா மாவுலேயும் அந்த உப்பு அந்த காரம் எல்லாம் படணும். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது பச்சை தண்ணி தான். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைந்திக்கலாம். அப்படியே ஊற்றி பிசையக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். எண்ணெய் சூடு எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். முறுக்கு மாவு நம்ம பிசைந்தாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு புழியறதுக்கு கை வலிக்காமல் ஈஸியாக இருக்கும். புழியறதுக்கு முறுக்கு அச்சில் போட்டு நான் வந்து கடை மாவு தான் எடுத்தேன், பச்சரிசி மாவு. நம்ம அரிசி கழுவி காய வச்சு அரைக்கிறதுக்கு லேட்டாகும். அதனால் நீங்கள் கடையில் விற்கிற பச்சரிசி மாவை கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கடை மாவு பச்சரிசி மாவு தான் போட்டுக்கிறேன். வச்சு இரும்பில் வச்சுருக்கிறேன். இது எங்கள் மாமியாரோட வச்சு அவங்க ஞாபகமாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம முறுக்கு வந்து இந்த ஒத்த குழாவில் தான் நம்ம போட போகிறோம். கார முறுக்கு நான் அச்சில் எண்ணெய் தடவிட்டேன் மாவு ஓட்டாமல் இருக்கிறதுக்கு. மாவு எடுத்து முறுக்கு குழாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் போட்டு இந்த மாவுலேயே கூட நம்ம போட்டு பார்க்கலாம், அழகாக வரும். இதுமாரி ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. காட்டன் துணி எடுத்து துணியில் அழகாக புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அழகாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் நான் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு. உங்களுக்கு கையில் எடுத்து போடுறதுக்கு எண்ணெய் அடிச்சிடணும்னு பயமாக இருந்தா நீங்கள் அழகாக கரண்டியில் கூட எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துட்ட பிறகு 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். எண்ணெய் சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம் முறுக்க.
நல்லா எண்ணெய் இருத்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு வச்சு ஒரு கார முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நல்லா சூப்பராக நல்லா வந்துடுச்சு. நல்லா முறை நோக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களெலாம் செஞ்சு கொடுங்க. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.